நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் மூலமா இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். Heaven is not a goal to achieve, it is a gift to receive. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்னன்னா, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பூமியில கானான், பரலோகத்தில் புதிய ஏற்பாட்டில் பரலோகம். அப்ப ஆபிரகாம் சந்ததிக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்தார் கர்த்தர். என்ன தெரியுமா? பரலோகத்தை கொடுப்பேன், உன் பிள்ளைகள் எல்லாரையும் நான் மேலே கூட்டுவேன். உன் சந்ததிக்கு என்று சொன்னார், உன் சந்ததிகளுக்கு என்று சொல்லவில்லை. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஈசாக்கு, இன்னொருத்தன் இஸ்மவேல். அரேபியன், முஸ்லிம், இஸ்லாமியன், இவங்க 2 பேரும் ஆபிரகாமுக்கு பிறகுறாங்க. கர்த்தர் உன் பிள்ளைகளை நாங்க கூட்டிட்டு வருவேன்னு சொல்லல, உன் பிள்ளைய, உன் சந்ததிய. ஆமென் சொல்லுங்க. சந்ததிகள் என்றால் 2 பேருடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு வருவாரு. அவர் 2 பேரை சொல்லல, ஒரு சந்ததியை சொல்றாரு. அந்த சந்ததி ஈசாக்கின் சந்ததி, அரேபியாவில் இருக்கிற இஸ்மவேலின் சந்ததி அல்ல. அவர்களுக்கு நன்கொடைகளை கொடுத்து கீழ் தேசத்துக்கு அனுப்பினான். பைபிள் சொல்லுது. அவனை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டான். அவன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவாரு? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் ஆசீர்வதிக்கிறேன்னு. அதனால தான் அவன் பூமியை தோண்ட தோண்ட அவனுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்கு? நல்லா சாப்பிட்டுக்க, ஏன்னா நீ அங்க வரப்போறது. கீழ் தேசத்துக்கு அனுப்பினான் செட்டில் பண்ணி. நம்மளை எங்க கூட்டிட்டு போறாரு? மேல் தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. So the promised land, பரலோகத்துக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. It is not the achieved land or achieving land which should be achieved. அது கோல் கிடையாது, அது gift. Heaven is not a goal to achieve, it is a gift to receive. Oh, hallelujah. பரலோகம் என்பது promised land. உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன்னு உங்க அப்பா சொன்னார்னா, it is not an achievement, it is a promise. அவர் சொன்னார் உனக்கு பரலோகத்தை தரேன்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம கேட்ட செய்தியெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஆபிரகாமின் சந்ததியாக என்ன செஞ்சிடறான்? மாறிடுறான். அதனால் அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதமும் இப்போ உங்கள் மேலே இருக்கு, உங்கள் மேலே இருக்கு. அந்த பாஸ்ட்ல கொடுத்த ப்ராமிஸ் இப்போ உங்க வாழ்க்கையில ரிலீவ் ஆகிட்டே இருக்கு, அப்படியே ரிவீல் ஆகிட்டே இருக்கு, அது டெலிவர் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்க நிகழ்கால செயல்களோடு தொடர்புடையவர்கள் அல்ல, நீங்கள் கடந்த கால வார்த்தையோடு தொடர்புடையவர்கள். அதை நான் சொன்னேன், ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்ன நான் என்கிட்ட பேசுறீங்கன்றதை வச்சு கிடையாது, இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது நீங்க என்கிட்ட என்ன பேசுனீங்களோ அதை வச்சு தான் நான் போறேன். ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கு என்ன ஸ்பெஷல் ப்ராமிஸ் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் நான் கொடுத்துருக்குறீங்க, அதை நம்பி போகிறேன். உங்கள் வாழ்க்கை அந்த ஒரு ப்ராமிஸில் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். ஸோ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணார் என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் பூமி தாங்கலையாம், அவருடைய சந்ததி நீங்கள். அதனால் உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அதான் நான் சொன்னேன், உங்கள் வீட்டு பிள்ளை வந்து திரும்ப பழசனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரிட்ஜை போய் தொட்டு ஜெபிக்கிறான், இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு சொந்தமாகட்டும், சோஃபா செட் இது எனக்கு சொந்தமாகட்டும், வந்து டிவியை தொட்டு ஜெபிக்கிறான் சொந்தமாகட்டும். உடனே நீங்கள் போய் அவன்கிட்ட கேட்குறீங்க, என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் சொல்கிறான், சுதந்திரிக்கிறேன் அப்படின்றான். ஜெபிச்சு சுதந்திரிக்கிறேன். நிறைய பேர் ஜெபிச்சு வாக்குத்தத்தமாக எழுதி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சுதந்திரிக்கிறோம். அவன் வந்து எனக்கு சொந்தமாகணும்னு ஜெபிக்கிறேன் பான்றான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது ஏற்கனவே உனக்கு சொந்தமாக தான் இருக்குன்றீங்க. உடனே அவன் கேட்குறான், எப்பப்பா இதெல்லாம் எனக்கு சொந்தமாகுது, சொந்தமாக ஆச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ எப்போ எனக்கு பிள்ளையா பிறந்தியோ அப்போவே இது எல்லாம் உனக்கு சொந்தம். நான் என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே பைபிள் சொல்லுது, இந்த பைபிள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எத்தனை? எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவனுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கு.
ஆமென். அது இருக்குது, அது இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் அந்தந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும். நம்பர் 2, அந்த ப்ராமிஸ்னால உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க இயேசுவுக்கு பிள்ளை. எத்தனை பேர் இயேசுவுக்கு பிள்ளை? அப்ப நீங்க யூதன் ஆயிட்டீங்க. ஏன்னா அவர் யூதன். அவர் யாரோட சந்ததி? ஆபிரகாமோட சந்ததி. அதனால அந்த 6 இயேசுன்ற சேனல் வழியா அப்படியே உங்களுக்குள்ள வருது, உங்க வீட்டுக்குள்ள வருது, உங்க பிள்ளைகளுக்குள்ள வருது. அப்படியே அந்த சேனல் உங்க வாழ்க்கைக்குள்ள போகுது. ஒன்னே நீங்க நம்பணும், கர்த்தர் உங்க கண்ணை திறப்பாராக. நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் மூலமா இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கிறார். உங்க பேரு பல நாடுகளுக்கு போகும். உங்க பேரை பெருமைப்படுத்துவார். ஏன்னா உங்கள்கிட்ட அவர் பேசல, ஆபிரகாம்கிட்ட பேசிட்டாரு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும், சந்ததிக்குள்ள நீங்க வந்துடுறீங்க, பூமியுள்ள பல நாடுகள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டாரு. அதனாலதான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏதோ நம்முடைய ஜெபத்தினாலே, நம்முடைய உபவாசத்தினாலோ அல்ல. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது.